டிஎன்பிஎஸ்சி தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் தருணம் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா 6th தமிழ் இயல் 1. இயல் 1 தமிழ் தேன், இன்பத்தமிழ், தமிழ் கும்மி, வளர்தமிழ், கனவு பொழித்தது. இந்த பாடங்களை மட்டும் நம்ம பார்க்க போகிறோம். தமிழ் எழுத்துக்களின் வகை தொகை அப்படிங்கிற இலக்கண பாடத்தை இலக்கண வகுப்பு பார்க்குறப்ப நம்ம பார்த்துக்கலாம். இலக்கண வகுப்பு 6லிருந்து 10 வரையும் உள்ள இலக்கணங்களின் வகைகளின் அடிப்படையில் நம்ம பிரித்து கிளாஸ் எடுப்போம். அதாவது எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், ஞாபக இலக்கணம், அணி இலக்கணம், இதன் அடிப்படையில் பிரித்து எடுக்க போகிறோம். அப்போ அதை பார்த்துக்கலாம். இன்பத்தமிழ். தாய்மொழியை தமிழ் இலக்கியங்கள் போற்றுகின்றன. தமிழ் வணக்கம் தற்கால இலக்கிய மரபாக ஆகிவிட்டது. பாரதிதாசன் தமிழை பலவிதங்களில் போற்றுகிறார். கண்ணே மணியே என்று குழந்தையை கொஞ்சுவது உண்டு. அதுபோல் அவர் நம் செந்தமிழுக்கு பெயர்கள் பல சூட்டி மகிழ்வதை காண்போம். இதில் பாருங்கள், பாரதிதாசன் தமிழை பல விதங்களில் போற்றுகிறார். இது கேள்வியாக கூட கேட்கலாம். அதாவது இப்போ ஆரம்பத்திலே சொல்லிடுறேன். இப்போ இந்த மாதிரி கலர் வேர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, பாரதிதாசன் இந்த மாதிரி கலர் வேர்ட்ஸில் கொடுத்துருப்பாங்க. அல்லது கலர் வேர்ட்ஸு கொண்ட ஒரு தொடராக கொடுத்துருப்பாங்க. கொஞ்சம் தடிமனான எழுத்து, அதாவது போல்டு லெட்டராக கொடுத்துருப்பாங்க. இட்டாலிக் ஃபாண்டில் கொடுத்துருப்பாங்க. ஹைலைட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி எங்கெங்கே புக்ஸில் வருதோ, தமிழ் புக்ஸில் வருதோ அது எல்லாமே நல்லா நோட்பீங்க. தமிழ் புக்ஸுன்னு மட்டும் இல்லை, நீங்கள் படிக்கிறப்ப எங்கே வருதோ அது எல்லாமே நல்லா கம்பல்சரி நல்லா படிச்சிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சியில் இந்த மாதிரியிலிருந்து கொஷின் அதிகமாக எடுக்கிறாங்க. அதனால் படிக்கிறப்ப நல்லா கவனமாக படிச்சிங்க. இங்கே பாருங்கள், ஒரு பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர், இன்ப தமிழெங்கள் சமூகத்தின் விளைவுக்கு நீர். தமிழுக்கு மனமென்று பேர், இன்ப தமிழெங்கள் வாழ்வுக்கு நிருமித்த ஊர். தமிழெங்கள் இளமைக்கு பால், இன்ப தமிழ்நல்ல புகழ்மிக்க புலவர்க்கு வேல். தமிழெங்கள் உயர்வுக்கு வான், இன்ப தமிழெங்கள் அசதிக்கு சுடர் தந்த தேன். தமிழெங்கள் அறிவுக்கு தோல், இன்ப தமிழெங்கள் கவிதைக்கு வைரத்தின் வாள். பாரதிதாசனார் எழுதிய ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், தமிழெங்கள் உயிருக்கு நேர், சமூகத்தின் விளைவுக்கு நீர், வாழ்வுக்கு நிர்மித்த ஊர், இளமைக்கு பால், புகழ்மிக்க புலவர்க்கு வேல், உயர்வுக்கு வான், அசதிக்கு சுடர் தந்த தேன், அறிவுக்கு தோல், கவிதைக்கு வைரத்தின் வாள். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. இதை கம்பல்சரி நல்லா படிச்சுங்க. இதிலிருந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், நல்லா படிச்சுங்க. அடுத்து சொல்லும் பொருளும். நிருமித்த உருவாக்கிய, விளைவு விளைச்சல், சமூகம் மக்கள் குழு, அசதி சோர்வு. பாருங்கள், பாடலுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க. அமுதம் மிக இனிமையானது, அதுபோலவே தமிழும் இனிமையானது. அத்தகைய இன்பம் தரும் தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவென்றும் பெயர், இன்ப தமிழெங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மனம் என்றும் பெயர், அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊராகும். தமிழெங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழெங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்ப தமிழெங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. தமிழெங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழெங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். இதில் பாருங்கள், இந்த கலர் வேர்ட்ஸ் இருக்குது இல்லைங்களா, இதெல்லாம் படிக்கிறப்ப கவனமாக அந்த சென்டென்ஸை நல்லா படிச்சுக்கணும். நூல்வெளி. பாரதிதாசனின் இயற்பெயர் சுப்பரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். பாருங்கள், பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை உள்வாங்கி பாடியுள்ளார். இவர் பாருங்கள், புரட்சி கவி பாவேந்தர் என்றும் போற்றுவார். ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சிங்க. இங்கே பாருங்கள், ஒரு பாடம் முடிஞ்சோடனே புக் பேக் கொஸ்டின்ஸ் இருக்கும். கற்பவை கற்றபின், மொழியை ஆள்வோம், தெரிந்து கொள்வோம், இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் ரொம்ப நல்லா படிச்சிங்க. குறிப்பாக தமிழை பொறுத்தவரையும் 6லிருந்து 12 வரையும் நீங்கள் படிக்கிறீங்களா, அது எல்லாமே அட்டை டு அட்டை நல்லா படிச்சிங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும். அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும். தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும். கவிஞர் காசி ஆனந்தன். ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சிங்க. இவரை பற்றி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஏற்ற தாழ்வற்ற சமூகம் அமைய வேண்டும். நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவர்க்கு அசதியாக இருக்கும். நிலவு கூட்டல் என்று நிலவென்று, தமிழ் கூட்டல் எங்கள் தமிழெங்கள், அமுதென்று அமுது கூட்டல் என்று,
செம்பயிர், செம்மை குட்டல் பயிர். அடுத்து பாருங்க, பார்த்தீங்களா கரெக்டாக கேட்டிருக்காங்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவர்க்கு வேல். ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சிங்க. அடுத்த பாடம் தமிழ் கும்மி. கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம். கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும். வாருங்கள் தமிழின் பெருமையை வாயார பேசலாம், காதார கேட்கலாம், இசையோடு பாடலாம், கும்மி கொட்டி ஆடலாம். இந்த நுழைய முன் பகுதி இருக்கு இல்லைங்களா, இதை ஏன் படிக்கிறேன் அப்படின்னா இதிலிருந்து கூட கேள்விகள் கேட்கலாம். உதாரணமாக இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஃபஸ்ட்டு பாடம் இங்கே பாருங்கள், இன்பத்தமிழ் பாருங்க, இதை கேட்டிருக்காங்க. பாரதிதாசன் தமிழை பல விதங்கள் போட்டிருக்கிறார். நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, இந்த மாதிரி கேட்டுருவாங்க. அதனால் எதையுமே விடக்கூடாது, நல்லா படிச்சுக்கணும். பாருங்கள், பாடல் ஒன்று கொடுத்துருக்காங்க. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் 8 திசையிலும் செந்தமிழ் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பல நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றெனும் நூல் பல கொண்டதுவாம் பெரும் ஆழி பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும். பெருஞ்சித்திரனார் எழுதிய பாடல் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். இவரை பற்றி டிஎன்பிஎஸ்சி கொஷினில் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இதே கொஷின் கூட கேட்டிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த ஊழி பலநூறு கண்டதுவாம் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, இந்த வரி கொடுத்துட்டு இது வந்து யார் எழுதுனது அப்படின்னு கேட்பாங்க, அல்லது இது வந்து எந்த நூலிலிருந்து எடுத்து எழுதுனது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நல்லா படிச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பாருங்கள், சொல்லும் பொருளும் கொடுத்துருக்காங்க. ஆழிப்பெருக்கு கடல் கோள் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி மேதினி உலகம் உள்ளப்பூட்டு அறிய விரும்பாமை. ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா படிச்சுங்க. இங்கே பாருங்கள், பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க. அடுத்து நூல்வெளி. பெருஞ்சித்திரனார் இயற்பெயர் மாணிக்கம். இவர் பாவலரர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களை எழுதியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழ்நிலம் போன்ற இதழ்களை நடத்தியுள்ளார். பாருங்கள், தனித்தமிழையும் தமிழரையும் பரப்பிய பாவலர் இவர். ரொம்ப ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிங்க. அதே மாதிரி கனிச்சார் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. இந்த பாட்டு வந்து கனிச்சார் என்னும் நூலிலிருந்து இடம்பெற்றிருக்கு. இது வந்து 8 தொகுதியாக இருக்குது. ரொம்ப முக்கியம், இதை நோட் பண்ணிங்க. கற்பவை கற்ற பின் பாருங்கள். வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி ஊன் தோன்றி உயிர் தோன்றி உணர்வு தோன்றி ஒளி தோன்றி வாழ்ந்த அந்நாள் தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாழி. வாணிதாசன். ரொம்ப முக்கியமானவர், சிலபஸில் இருக்கக்கூடியவர் தான், நல்லா படிச்சிங்க. அடுத்து பாருங்கள், சரியான விடையை தேர்ந்தெடுத்துறதுக்கு. தாய்மொழியில் படித்தால் மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் மேதினி சுருங்கிவிட்டது. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது செம்மை கூட்டல் தமிழ். பொய் அகற்றும் அப்படின்னா பொய் கூட்டல் அகற்றும். பாட்டு கூட்டல் இருக்கும் பாட்டிருக்கும். 8 கூட்டல் திசை 8 திசை. வளர்தமிழ். இங்கே பாருங்கள், முக்கியமானது மட்டும் நான் இதில் நோட் பண்ணுறேன், மற்ற நீங்கள் படிக்கிறப்ப எல்லாமே ஃபுல்லாக படிச்சிங்க. உலகில் 6000த்திற்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அதில் பார்த்தீங்க பேச்சு வடிவம் எழுத்து வடிவம் ரெண்டையும் பெற்றுள்ளன. இது நம் தமிழ்மொழி. அதே மாதிரி நம் தமிழ்மொழிக்கு என்னன்னு இருக்குங்க, செம்மொழி அப்படிங்கிற ஒரு சிறப்பு தகுதி இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம தமிழ்மொழி வந்து ஓசை இனிமை, சொல் இனிமை, பொருள் இனிமை கொண்டது. புரியுதுங்களா? அதே மாதிரி பாரதியார் பல மொழிகள் கற்ற கவிஞர். யாமறிந்த மொழியிலே தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்ற தமிழ்மொழியின் இனிமையை வியந்து பாடுகிறார். என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய் என்று தமிழின் தொன்மையை பாரதியார் கூறுகிறார். பாருங்கள், இப்படி கூட கேள்விகள் கேட்பாங்க. என்று பிறந்தவள் என்று உணராத இயல்பினலாம் எங்கள் தாய், இது வந்து என்ன சொல்லுது? தமிழ்னு வந்து என்ன சொல்லுது? தமிழினுடைய சிறப்பை சொல்லுதா, தமிழினுடைய தொன்மையை சொல்லுதா, தமிழினுடைய என்ன சொல்லுது, இனிமையை சொல்லுதா? இந்த மாதிரி ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு கேட்பாங்க. தொன்மைனா காலத்தால் முந்தியது, காலம் பிறக்கிறதுக்கு முன்னாலேயே வந்து பிறந்த மொழி நம் செம்மொழியாகிய தமிழ்மொழி. அதே மாதிரி பாருங்கள், தொல்காப்பியம் தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான நூல், இலக்கண நூல் அது. சரிங்களா? ரொம்ப பழமையான இலக்கண நூல் வந்து தொல்காப்பியம். அதே மாதிரி அப்போ இலக்கணம் இருக்குது அப்படின்னா
அப்போ அதுக்கு முன்னாடி இலக்கியம் இருந்திருக்கும்ல, இலக்கியம் இருந்தால் தானே இலக்கணம்னு ஒன்று வந்திருக்கும். அதனால் வந்து தமிழ் மொழி என்னது, மிகவும் தொன்மையான மொழி, அதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அப்படியே ஒரு தடவை ரீட் பண்ணிக்கங்க. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வலஞ்சொலி எழுத்துக்கள், இடஞ்சொலி எழுத்துக்கள் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே பாருங்கள். வலஞ்சொலி எழுத்துக்கள் அ, ஏ, ஔ, ந, ஞ. இடஞ்சொலி எழுத்துக்கள் ட, ய, ழ. ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் கொஷினில் கேட்டிருக்காங்க. தெரிந்து கொள்வோம். ரொம்ப 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 முக்கியங்க. இந்த பாக்ஸ் விட்டுறாதீங்க, நல்லா படிச்சிங்க. இதிலிருந்து நிறைய கேள்விகள் அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. ப்ரீவியஸ் இயரில் கொஸ்டின் பாருங்கள், இதிலிருந்து நிறைய கேள்விகள் இருக்கும். இங்கே பாருங்கள், சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் மேற்கோள். தமிழுங்கிற சொல் தொல்காப்பிங்கிற இலக்கியத்தில், அதாவது இலக்கணம், தமிழின் கிளவியும் அதனொற்றே அப்படின்னு ஒரு மேற்கோள் இருக்குது. அதே மாதிரி தமிழ்நாடு, சிலப்பதிகாரம், வஞ்சிக்காண்டம், இமிழ்கடல் வெளியை தமிழ்நாடு ஆக்கிய இது நீ கருதினை ஆயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழன் அப்பர் தேவாரம், தமிழன் கண்டாய். ரொம்ப 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 முக்கியங்க, நல்லா படிச்சிங்க. அடுத்து பாருங்கள், சீர்மை மொழி. பாருங்கள், சீர்மைனாவே என்னங்க, ஒழுங்குமுறையை குறிக்கும் சொல், புரியுதுங்களா? உயர்திணை, அக்ரிணை என இருவகை திணைகள் இருக்குது. அங்கே பாருங்கள், உயர்திணையின் எதிர்ச்சொல் தாழ்திணை என அமைய வேண்டும். ஆனால் தாழ்திணை என்று கூறாமல் அக்ரிணை, அல் கூட்டல் திணை, உயர்வு அல்லாத திணை என்று பெயரிட்டனர் நம் முன்னோர். பாருங்கள், பாகற்காய்க்கு வந்து கசப்பு உடைய சுவை, ஆனால் கசப்பு காய் என்று கூறாமல் இனிப்பு அல்லாத காய் பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய் என வழங்கினர். இவ்வாறு பெயரிடுவதிலும் சீர்மை மிக்கது நம் தமிழ் மொழி. இங்கே பாருங்கள், தொல்காப்பியம் நன்னூல், இலக்கண நூல், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டு, சங்க இலக்கியங்களை கொண்டது. திருக்குறள், நாலடியார் முதலிய அறநூல்கள் மற்றும் அறநூல்கள்னால் என்னங்க, 14 கீழ்க்கணக்கு நூல்கள். அடுத்து பாருங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை முதலிய காப்பியங்களையும் கொண்டது. இதெல்லாம் நல்லா நோட் பண்ணிங்க. இப்போ வந்து தொல்காப்பியம் நன்னூல்னா இலக்கண நூல், எட்டுத்தொகை, பத்துப்பாட்டுனா சங்க இலக்கியங்கள், திருக்குறள், நாலடியார்னா 14 கீழ்க்கணக்கு நூல்களில் இதெல்லாம் வரும். அது அறநூல்களும் கூட. அதே மாதிரி சிலப்பதிகாரம், மணிமேகலை என்பது ஐம்பெருங்காப்பியங்களில் அது வரும். தமிழ்மொழி சொல்வளம் மிக்கது. ஒரு பொருளின் பல நிலைகளுக்கும் வெவ்வேறு பெயர் சூட்டுவது தமிழ்மொழியின் சிறப்பாகும். சான்றாக பூவின் 7 நிலைகளும் தோன்றுவது. இங்கே பாருங்கள், அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல். அரும்புனா அப்படி இப்போ தான் அரும்புறது, மொட்டுன்னா அந்த அரும்புனது வந்து மொட்டு மாதிரி விடுறது, அடுத்து முகைன்னா லைட்டாக அப்படியே பூ மாதிரி வச்சுருக்கிறது, அடுத்து மலர் வந்து நல்லா மலர்ந்து இருக்கிறது, அலர்னா நன்கு மலர்ந்து வாடின நிலைக்கு வர வேண்டிய ஸ்டேஜ், அடுத்தது வீணா வாடி போய் இருக்கிறது, செம்மல்னா வாடி கீழே தொங்கியிருக்கும் அது. அதே மாதிரி பாருங்கள், ஒரு எழுத்தே ஒரு சொல்லாகி பொருள் தருவதும் உண்டு, ஒரு சொல் பல பொருளை குறித்து வருவதும் உண்டு. சான்றாக மான என்னங்க, மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு போன்ற பல பொருள்களை தருகிறது. இங்கே பாருங்க, இயல் தமிழ் எண்ணத்தை வெளிப்படுத்தும், இசைத்தமிழ் உள்ளத்தை மகிழ்விக்கும், நாடகத்தமிழ் உணர்வில் கலந்து வாழ்வை நல்வழிப்படுத்தும். நோட் பண்ணிங்க, ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாருங்கள், துளிப்பா, புதுக்கவிதை, கவிதை, செய்யுள் போன்றன தமிழ் கவிதை வடிவங்கள். கட்டுரை, புதினம், சிறுகதை போன்றவை உரைநடை வடிவங்கள். அதே மாதிரி நம்ம தமிழ் பாருங்கள், அறிவியல் தமிழ், கணினி தமிழ் என்று மென்மேலும் வளர்ந்து கொண்டே வருகிறது. இங்கே பாருங்கள், தாவர இலை பெயர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆல், அரசு, மா, பலா, வாழை இதெல்லாம் என்ன சொல்லுவோங்க, இலைன்னு சொல்லுவோம். அரசு மாவிலை, பலா இலை, வாழை இலை அப்படின்னு சொல்கிற முடியுங்களா அது. அடுத்து அகத்தி, பசலை, முருங்கை கீரை வகை, பசலைக்கீரை, முருங்கைக்கீரை, அகத்திக்கீரைன்னு சொல்கிறோம்ல அது. அருகு, கோரை, புல், நெல்லு, வரகு, தாள், மல்லி, தலை, கொத்தமல்லி தலைன்னு சொல்லுவோம். கொத்தமல்லி இலைன்னு சொல்ல மாட்டோம், கொத்தமல்லி தலைன்னு தான் சொல்லுவோம். அதுதான் கரெக்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் ஞாபகம் இருக்கும் நம்மளுக்கு, இப்படி சொல்லி பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு ஞாபகம் வரும். கொத்தமல்லி தலை, இலை அல்ல. நம்ம நார்மலாக வீட்டில் சொல்லுவோம்ல அந்த மாதிரி தான். பாருங்கள், சப்பாத்தி, கள்ளி, மடல், தாளை, மடல், கரும்பு, நாணல், தோகை, பனை ஓலை, தென்னை ஓலை இது காலங்காலமாக எல்லாத்துக்குமே தெரியும். கமுகு, கூந்தல். இது பாருங்கள், இதுதான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணோம். கமுகுன்னா என்னங்க, பாக்கு, இதனோட இலைப்பெயர் என்னங்க, கூந்தல். இது கொஷினில் கேட்குறப்ப என்ன கேட்டுருவோன்னா, பாக்கும் கொடுத்துருப்பான், கூந்தலும் கொடுத்துருப்பாங்க.
நம்ம டக்குன்னு கொஷினில் வந்து அவசரத்தில் படிச்சுட்டு பார்க்கறத டிக் பண்ணிட்டு வந்துடும். கேட்குறது இலைப்பெயர் கேட்டிருப்பாங்க, இலைப்பெயர் கேட்குறப்ப நம்ம கூந்தல்னு போடணும். அதனால் பொருள் கேட்டிருப்பாங்க, டக்குன்னு கூந்தல் கூட சில பேர் போட்டு வந்துடுவோம். இந்த மாதிரிலாம் நடக்கும். அதனால் இது கொஞ்சம் கவனமாக இருந்துங்க. புதுமை மொழி. இன்றைய அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப தமிழில் புதிய புதிய கலை சொற்கள் உருவாகி வருகின்றன. பாருங்கள், இணையம், முகநூல், புலனம், குரல் தேடல், தேடுபொறி, செயலி, தொடுதிரை முதலிய சொற்களை இதற்கு எடுத்துக்காட்டாக கூறலாம். சமூக ஊடகங்களான செய்தித்தாள், தொலைக்காட்சி ஆகியவற்றிலும் பயன்படத்தக்க மொழியாகவும் விளங்குகிறது நம் தமிழ் மொழி. பாருங்கள், அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் பாருங்கள். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பாருங்கள், தொல்காப்பியம், நன்னூல் போன்றவை நாம் படிப்பதற்காக எழுதப்பட்டவை ஆயினும் அவை கணினி மொழிக்கும் ஏற்ப நுட்பமான வடிவத்தை பெற்றுள்ளன. அடுத்து பாருங்கள், இதுவும் ரொம்ப 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 முக்கியங்க. தமிழ் எண்கள் பார்த்துங்க. இப்போ பாரு, ஒன்றுக்கு பாருங்கள், கான் கொடுத்துருக்காங்களா? கா, உ, ங, ச, ரு, சா, ஏ, ஆ, கு. பாருங்கள், 10க்கு கா போட்டு ஒரு 0 வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ் ஆச்சுன்னா எடுத்துங்க, இல்லைன்னா உங்களுக்கு வேறு எதனால ஈஸியான ஷார்ட்கட் தெரிஞ்சதுனால அதை யூஸ் பண்ணிங்க. பாருங்கள், 1 காவா. இதுக்கு என்ன பார்த்துருக்கோம், மொத்தமாக அந்த 9 வரையும் நான் சொல்கிறேன். இந்த 9 வரையும் சொல்கிறேன், இந்த 1லிருந்து 9 வரையும். கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டார். நல்லா ஞாபகம் வச்சிங்க. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன். கடலை உருண்டையை நுணுக்கி சமைத்து ருசித்து சாப்பிட என்னை அம்மா கூப்பிட்டாள். இந்த 10க்கு அப்படியே ஒன்றுக்கு என்ன கா போட்டுங்க, 0 அப்படியே போட்டுங்க. அதனால் இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். பாருங்களா, கடலை உருண்டை இருக்குது, அதை நுணுக்கி சமைச்சி ருசித்து சாப்பிடணும். சாப்பிட்டு ருசிக்கூடாது, ருசித்து சாப்பிடணும். அதுதான் ருசித்து சாப்பிட்டேன். இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, சாமாரி. அது என்னை அம்மா கூப்பிட்டாள். இந்த இது கூட கன்ஃபியூஸ் ஆகும். ஆ முன்னாடி வருமா, ஏ பின்னாடி வருமா, இந்த மாதிரி ஏதோ கன்ஃபியூஸ் ஆகும். இதுக்கு வந்து எண்ணெய் அறிந்தால் அந்த படத்தை ஞாபகம் வச்சுக்கிங்க. நான் அப்படி தான் வச்சுக்கிட்டேன், அதனால் நான் சொல்கிறேன். எண்ணெய் அறிந்தால் இருக்குங்களா, ஏ ஆ அப்படி வச்சுக்கிட்டேன். அடுத்து பாருங்கள், 2000 ஆண்டுகளாக வழக்கில் இருக்கும் சில தமிழ் சொற்கள். ரொம்ப முக்கியங்க. இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் நல்லா படிச்சிங்க. நிறையா இருக்கேன்னு பார்த்துட்டு அப்படியே விட்டுறாதீங்க, கம்பல்சரி படுங்க. பாருங்கள், ஒரு சொல் இருக்குது, இது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குங்கிறது, எங்கெங்கே இருக்குங்கிறதையும் எந்தெந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறதையும் தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள். வேளாண்மை, கலித்தொகை, திருக்குறள், உழவர், நற்றிணை, பாம்பு, குறுந்தொகை. இதை அப்படியே படிச்சிங்க, அப்படியே ஒவ்வொன்றா. பாருங்கள், 20 வரையும் கொடுத்துருக்காங்களா. இது நான் எப்படி படிச்சுக்கிட்டேன்னா, நான் ஒன்று சொல்கிறேன், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எடுத்துங்க. நான் படிக்கிறப்ப எப்படி படிச்சேன்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th ஸ்டாண்டர்ட் வரையும் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் யூஜி பிஜின்னு படிக்கிறோம் இல்லைங்களா. இந்த 1ன்னா 1வது அப்படின்னு வச்சுக்கிட்டு 12th வரையும் 12th, அப்புறம் யூஜி வந்து ஒரு 3 வருஷம், அப்புறம் பிஜி 2 வருஷம், மொத்தம் 5, 12, 5 இப்போ ஒரு 17, மிச்சம் 3க்கு ஏதோ ஒன்று இடையில கேப் போட்டுங்க. அப்படி இதை வச்சு நான் ஞாபகம் வச்சு படிச்சுக்கிட்டேன். அப்படி இருந்தனால எனக்கு ஞாபகம் இருந்துச்சு. அடுத்து பாருங்கள், கற்பவை கட்டண பெண், அதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிறந்தநாள் வாழ்த்து. நீண்ட நீண்ட காலம் நீ நீடு வாழ வேண்டும், வானம் தீண்டும் தூரம் நீ வளர்ந்து வாழ வேண்டும், அன்பு வேண்டும், அறிவு வேண்டும், பண்பு வேண்டும், பரிவு வேண்டும், எட்டுத்திக்கும் புகழ வேண்டும், எடுத்துக்காட்டு ஆக வேண்டும், உலகம் பார்க்க உனது பெயரை நிலவு தாளில் எழுத வேண்டும், சர்க்கரை தமிழல்லி தாலாட்டு நாள் சொல்லி வாழ்த்துகிறோம், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், பிறந்தநாள் வாழ்த்துக்கள், இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கவிஞர் அறிவுமதி. நல்லா படிச்சிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. தொன்மை எனும் சொல்லின் பொருள். தொன்மைனா என்னங்க, பழமை. இடப்புறம் என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் இடது கூட்டல் புறம். சீரிழமை என்ற சொல்லை பிரிக்க கிடைக்கும் சொல் சீர்மை கூட்டல் இளமை. இதில் ஒன்று பாருங்கள், 2018க்கு அந்த டைமில் 2019 அந்த எடிஷன்லாம் பார்த்தீங்கன்னா சீர்கூட்டல் இளமை தான் வந்து புக்கில் கொடுத்துருப்பாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேயே இது கேள்வியை கேட்குறப்ப ஆன்சர் கையில் சீர்கூட்டல் இளமைன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஎன்பிசி இப்போ அப்டேட் பண்ணிட்டாங்க. இப்போ வர எடிஷன் எல்லாமே பாருங்கள் சீர்மை கூட்டல் இளமை அப்படிங்கிறது தான் இருக்குது. சீரிழமைக்கு சீர்மை கூட்டல் இளமை அப்படிங்கிறது தான் ஆன்சர். மறக்காமல் நல்லா படிச்சிங்க. வேறு இப்போ நீங்கள் வேறு வீடியோ ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் யூடியூப் சேனலில் போட்டிருப்பாங்க,
சீர்கூட்டல் இளமைன்னு போட்டிருப்பாங்க. அது சரியாக தான் இருந்துச்சு ஆரம்பத்தில். ஆனால் இப்போ வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்டேட் பண்ணியிருக்கிறதுனால சீர்கூட்டல் இளமைங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலம்பு கூட்டல் அதிகாரம் என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் சிலப்பதிகாரம். கணினி கூட்டல் தமிழ் கணினித்தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாரதியார் சொல்லியிருக்காரு. மா என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. அதே மாதிரி பாருங்கள், நாம் சிந்திக்கவும் சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது என்னங்க? மொழி. இது வந்து மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் எதுங்க? தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் எனில் அது எண்களின் அடிப்படையில் வடிவமைக்கப்பட வேண்டும். இதெல்லாம் புக்கில் இருக்குது. அது எதுவும் திருப்பி கொடுத்துருக்காங்க. இதே கூட கேள்விகள் கேட்குற வாய்ப்பு நிறைய இருக்குது. கனவு பழித்தது கடிதம். தமிழில் இயல் உண்டு, இசை உண்டு, நாடகம் உண்டு. இவை மட்டுமல்ல, அறிவியலும் உண்டு. தமிழுக்கு அறிவியல் புதிதல்ல. அன்று முதல் இன்று வரை அறிவியல் செய்திகளை இலக்கியங்கள் வாயிலாக வெளியிட்டே இருக்கிறார்கள் நம் முன்னோர்கள். இங்கே பாருங்க, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்னும் 5ம் கலந்தது உலகம் என்பது அறிவியல் உண்மை. தொல்காப்பியர் தமது தொல்காப்பியம் என்னும் நூலில் இக்கருத்தை குறிப்பிட்டுள்ளார். இது ரொம்ப முக்கியங்க. இது கேள்விகள் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் இது கேள்வியை கேட்டிருக்காங்க. உலக உயிர்களை ஓரிரு முதல் 6 வரை வகைப்படுத்தியும் உள்ளார். ரொம்ப முக்கியம், நல்லா நோட் பண்ணிங்க. கடல் நீர் ஆவியாகி மேகமாகும், பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும். பழந்தமிழ் இலக்கியங்களான முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், கார்நாற்பது, திருப்பாவை முதலிய நூல்கள் இந்த அறிவியல் செய்தி குறிப்பிடப்பட்டுள்ளது. திரவப் பொருளை எவ்வளவு அழுத்தினாலும் அவற்றின் அளவை சுருக்க முடியாது என்ற அறிவியல் கருத்து ஆழ அமுக்கி முகக்கினும் ஆழ்கடல் நீர் நாளி முகவாது நாள்நாளி என ஔவையார் பாடலில் கூறப்பட்டுள்ளது. போர்க்களத்தில் மார்பில் புண்படுவது இயல்பு. வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி பதிற்றுப்பத்து என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது. சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தியும் நற்றினை என்னும் நூலில் காணப்படுகிறது. முற்கால இலக்கியங்களில் இடம்பெற்றுள்ள அறுவை மருத்துவம் பற்றிய செய்திகள் வியப்பளிக்கின்றன அல்லவா? இங்கே பாருங்கள், பாக்ஸில் கொடுத்துருக்காங்க. நிலம், தீ, நீர், வழி, விசும்போடு 5ம் கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் தொல்காப்பியம். கடல் நீர் முகுந்த கமஞ்சோல் எழிலி கார்நாற்பது. நெடுவெள்ளூசி நெடுவசி பரந்த வடு பதிற்றுப்பத்து. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் நற்றிணை. ரொம்ப முக்கியங்க, நல்லா படிச்சுங்க. கட்டாயமாக கேள்விகள் உண்டு. இப்போ பாருங்கள், தொலைவில் உள்ள பொருளின் உருவத்தை அருகில் தோன்ற செய்ய முடியும். அறிவியலறிஞர் கலிலியோ நிறுவிய கருத்து இது. இக்கருத்து திருவள்ளுவமாலை என்னும் நூலில் கபிலர் எழுதிய பாடலில் இடம்பெற்றுள்ளது. பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாக்ஸிலே கொட்டி கொடுத்துருக்காங்க. கபிலர் எழுதியது. தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் கபிலர். அதே மாதிரி இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியங்க, நல்லா படிச்சிங்க. தமிழில் பயின்ற அறிவியல் அறிஞர்கள் யாருன்னு கேட்பாங்க. மேனாள் குடியரசுத் தலைவர் மேதகு அப்துல் கலாம். இஸ்ரோ அறிவியல் அறிஞர் மயில்சாமி அண்ணாதுரை. இஸ்ரோ தலைவர் சிவன். இங்கே பாருங்கள், மொழி அலுவம் பகுதி இருக்குது. இலக்கண பாடத்துக்கு அப்புறம் இது வரும், கடைசியாக வரும். இதில் பாருங்கள், விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறு போடும் எனும் பழமொழி தரும் பொருளை காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வை தரும். உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றை பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இவ்விரிந்த கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது. பாருங்கள், இது கீழே பாருங்கள், மேலே உள்ள பேராகிராஃபுக்கு கீழே கொஷினாக கேட்டிருக்காங்க பாருங்கள். பழமொழியின் சிறப்பு என்னங்க? சுருங்க சொல்வது. நோயற்ற வாழ்வை தருவது எதுங்க? சுத்தம். உடல் ஆரோக்கியமே உழைப்புக்கு அடிப்படை. கலைச்சொல் அறிக, ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இதுவும் சிலபஸில் இருக்குது. வலஞ்சுழி கிளாக் வைஸ், இடஞ்சுழி ஆன்டி கிளாக் வைஸ். இணையம் இன்டர்நெட். குரல் தேடல் வாய்ஸ் சர்ச். தேடுபொறி சர்ச் இன்ஜின். தொடுதிரை டச் ஸ்க்ரீன். இதோட இயல் 1 கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. நல்லா படிச்சிங்க, கவனமாக படிங்க. ஒரு நேரம் படித்தாலும் நல்லா கவனமாக அதிலேயே கான்சன்ட்ரேட் பண்ணி படிங்க. வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றி.